கூடவே இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறவரே, நீ பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையில் ஜீவனை தந்தவர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறோம். தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரே மனதோடு உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த, உம்முடைய வசனங்களில் ஆர்வம் வைத்து கவனத்தோடு கேட்டு உம்முடைய வசனங்களுக்கு நடுங்கி கீழ்ப்படிய எல்லாருக்கும் பலன் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலில் 2 அடிகளை பாடுகிறேன். சேர்ந்து பாடுவோம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சபையில் சீர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்திலே கூடியிருக்கிற நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதிலும் கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். நாம் வழக்கமாய் தியானித்து வருகிறபடி தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்கிற நிலையிலே இன்றைக்கு சமாரியரை குறித்து சில காரியங்கள் பேச வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு ஏவுதலை கொடுத்ததுனால பேசுகிறேன். சமாரியர் என்று சொன்னால் ஏராளம் காரியங்கள் பேச முடியும். ஆனால் குறிப்பாக சில காரியங்களை நமக்கு தேவையான நேரத்தின்படி தியானிக்க இருக்கு. சமாரியர் என்று சொல்லுவது இஸ்ரவேலரில் ஒரு பகுதியினர். அதாவது இஸ்ரவேலர் மொத்தத்தில் 12 கோத்திரத்தார் சேர்ந்தவர்கள். அது சாலமோனின் காலத்திற்கு பின்பு 2 பிரிவாக பிரிந்தது. இஸ்ரவேலர் என்றும் யூதா என்றும். இஸ்ரவேலர் என்கிற பகுதியினர் 10 கோத்திரத்தார். அந்த பகுதியினருக்கு சமாரியா என்கிற இடம், அது பாலஸ்தீனத்தில் கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் நடுவில் இருக்கிற இடம். அந்த இடத்தில் சமாரியர் வாழ்ந்தார்கள். இந்த சமாரியர்கள் என்று சொல்லுவது யூதர்கள் விரும்பாத ஒரு கூட்டத்தினர். என்ன அப்படின்னா, யூதர்கள் கலப்பு மனம் புரியக்கூடாது, விக்கிரக வரிகள் கொள்ளக்கூடாது. இவர்கள் அவைகளிலே கலந்து கொண்டதுனால யூதர்கள் இந்த வழியாக போக மாட்டாங்க. இப்போது யூதேயா அல்லது எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியாக தான் போகணும். ஆனால் இந்த வழி போக மாட்டாங்க, சுற்றி போவாங்க. அதே மாதிரி இந்த யூதர்கள் சமாரியரிடத்தில் யாராவது தொடர்பு கொண்டு அவர்களோட உணவு புசிக்க நேர்ந்தால் அது பன்றி இடத்துல சாப்பிடுவது போல, பன்றி கூட்டத்தோடு சாப்பிடுவது போல எண்ணுவார்கள். இப்படி சமாரியரை புறக்கணித்து இருந்தார்கள். அது யூதர்கள் புறக்கணித்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே அவர் சமயம், இனம்,
மொழி இவைகளை எல்லாம் வேறுபடுத்துகிறவர் அல்ல. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் யாராக இருந்தாலும், இயேசுவை தேடுகிறவர்கள், வசனத்தை கைக்கொள்ள விரும்புகிறவர்கள் அனைவருக்கும் இரக்கம் பாராட்டி அதிசயம் செய்திருக்கிறார். இந்த சமாரியருக்கு அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக ஆகாபின் காலங்களிலே சீரியராலே பல யுத்தங்கள் நடந்தது. அந்த நேரங்களிலே எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு இவர்களுக்கு பயன்படுத்தினார். எப்படி என்றால், இந்த யுத்தம் எப்படி வருகிறது, எந்த வழியாய் வருகிறார்கள் என்று தீர்க்கதரிசி எலிசா சொல்லிடுவார். இதனாலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஒரு தடவை இதை கண்டுபிடித்தார்கள், யாரோ ஒருவர் உளவாளி இருக்கிறார்கள் என்று சொல்லி. எலிசா தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டதுனால எலிசா தீர்க்கதரிசியை கொலை செய்யும்படி வந்தபோது, அந்த நாட்களிலே எலிசா தீர்க்கதரிசியை கொல்ல அனுமதிக்கவில்லை. காரணம், கேயாசி ஆகிய வேலைக்காரனுக்கு எலிசா சொன்னார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னதுனாலே அந்த வேத பகுதியிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த ஆகாப் ராஜாவுடைய இடத்திலே பாளையத்திலே போய் அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறார். அது நான் ஒரு குறிப்புக்காக சொன்னேன். இன்னும் சமாரியரை குறித்து தியானிக்கும் போது, சமாரியர் அந்த பஞ்சாகமம், யூதர்களுடைய பஞ்சாகமத்தை முக்கியப்படுத்துவார்கள். அது அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை, தேவ பிரமாணம், யூதர்கள் பயன்படுத்துகிற மாதிரி இவங்க பயன்படுத்துவாங்க. மட்டுமல்ல, யூதருடைய பண்டிகைகளில் எல்லாத்தையுமே இவங்க பண்ணுவாங்க. பஸ்கா, புளிப்பில்லா அப்பம், யாம் கிப்பூர் என்று சொல்கிறது, கூடார பண்டிகை, ஓய்வு நாளை ஆசரிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதோடு சேர்ந்து இவர்களுக்கு கெரிசிம் மலை முக்கியப்படுத்தி அங்கே தொழுகை செய்வார்கள். எருசலேமில் உள்ள தேவாலயத்தையோ வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஆசாரியத்துவத்தையோ அவர்கள் கை கொள்ளாமல் அது முறைகேடானது என்று சொல்லி தங்களுக்கென்று ஒரு சமயத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள். என்றிருந்தாலும் வேதாகமத்திலே பல சம்பவங்களிலே தேவன் அவர்கள் மேல் கரிசனையாயிருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போதிலும் சமாரியரை புறக்கணிக்கவில்லை. ஆனால் சீஷர்களுக்கு ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவர்களிடத்தில் இந்த சமாரியரோடு அந்த வழி போக வேண்டாம்னு சொன்னதாகவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இதை தொடர்ந்து நாம் ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் என்று சொல்ல விரும்புகிறேன். சமாரியருக்கு தேவன் அதிசயம் செய்தார். எப்படி என்றால், அந்த நாட்களில், எலிசாவின் நாட்களில் இருந்த ஒரு ராஜா, அங்கே சமாரியாவில் பஞ்சம் வந்தது. என்ன பஞ்சம் அப்படின்னா, சமாரியர் மற்ற சீரியராலே இந்த முற்றுகை போடப்பட்டிருந்ததுனால சமாரியாவில் உணவே கிடையாது, எதுவும் வாங்க முடியாது, எதுவும் கிடைக்காது, முற்றுகை போட்டு விட்டார். இந்த நிலையில் இவர்களுக்கு என்ன சாப்பிடன்னு தெரியாது. ஒரு ஸ்திரீ என்ன செய்தாள்னா, உன்னுடைய மகனை இன்றைக்கு தா, நாளைக்கு என் மகனை தாரேன் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுகிற ஒரு காலம். அப்படி ஒரு மகனை கொண்டு சாப்பிட்டுட்டாங்க. அடுத்த மகனை தா என்று அந்த ஸ்திரீயிடத்தில் கேட்கும்போது அவள் கொடுக்க மறுத்தா. இதனாலே ஒரு நாள் அந்த ராஜா உலாவி கொண்டிருக்கிற நேரத்தில் ராஜாவிடத்திலே புகார் சொன்னார், இந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி. அப்போது இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்தார் என்றால், மேல் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை, இந்த தீர்க்கதரிசியை கொலை செய்ய வேணும், எலிசாவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு எல்லாம் மறைக்காமல் சொல்லுகிறவர் எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர்
கொலை செய்ய அனுப்பப்படுகிறார். ஆகையினால அது பாதுகாவலாக இருந்து அந்த இடத்துல கொலை செய்யப்படவில்லை. மாறாக தேவன் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். நாளை இந்நேரத்திலே இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்க இருக்கிறது என்று 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. 6-7 அதிகாரங்கள். அப்போ 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, 1-2 வசனங்கள் என்ன சொல்லியிருக்கிறன்னா, இந்த ராஜாவுக்கு கைலாகு கொடுக்குற பிரதானி இதை நம்பவில்லை. ஆஹா, இது நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? வானத்தின் மதகுகள் திறந்தா கூட இது நடக்காது. இருக்கிற நிலைமை என்ன, இந்த மனுஷன் என்ன சொல்கிறார் என்று சொல்லி. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, நீ உன் கண்ணால் பார்ப்ப, ஆனால் சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த நாளில் 4 குஷ்டரோகிகள், அவர்களுக்கு உணவு இல்லை. குஷ்டரோகிகளை யார் மதிப்பா? உணவு இல்லை, எங்கே போய் சாப்பிடலாம் என்று அவர்கள் யோசிக்கும்போது சீரியருடைய பாளையத்துக்கு போவோம். இந்த சீரியர் தான் சமாரியருக்கு விரோதியாக இருக்கிறார். சீரியருடைய பாளையத்துக்கு போவோம். அங்கே போய் அவர்கள் உயிரோடை வைத்தால் இருக்கட்டும், இல்லை என்றால் சாவும் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அங்கே அவர்கள் போனபோது இந்த சீரியர் எல்லாம் ஒரு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு யுத்த சத்தம் முழங்கி இவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, சமைத்த உணவு முதற்கொண்டு எல்லாவற்றையும் அப்படியே விட்டு ஓடிவிட்டார்கள். இடமெல்லாம் வெறுமையாக இருந்தது. இவர்கள் போய் சமைக்கப்பட்ட நல்ல சாப்பாடுகளை எல்லாம் நன்றாய் சாப்பிட்டு எல்லா பொருட்களையும் பார்த்து, இதை நாம் அறிவிக்காமல் இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி போய் அறிவித்த போது தீர்க்கதரிசி சொன்னது போல அதே அற்புதம் அங்கே நடந்தது. இப்போ சமாரியா தேவ ஜனத்தை எப்படி தேவன் பாதுகாக்கிறார், இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி தேவன் அதிசயம் செய்திருக்கிறார் என்று அந்த அதிகாரங்களிலே நாம் அறியலாம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இயேசு சமாரியரை புறக்கணிக்கவில்லை. பல வேத பகுதிகள் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், சமாரிய ஸ்திரியை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசு சமாரிய ஸ்திரீயிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்டபோது அவள் சொன்ன சம்பாஷணை எல்லாம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவைகளின் விளக்கம் நான் இப்பொழுது சொல்ல நேரம் போதாது. ஆனால் இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். உன்னிடத்தில் பேசுகிறது யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் என்று சொல்ல, அதோடு தொடர்ந்து அவள் என்ன சொல்கிறாள், எங்கள் பிதாக்கள் எல்லாம் இந்த மலையில் தொழுது வந்தார்கள், யாக்கோபு இவங்களெல்லாம் தெரியும் என்று சொல்லும்போது இயேசு அவளிடத்தில் என்ன சொன்னார் என்றால், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் சமாரிய ஸ்திரீக்கு உணர்த்துதலாயிருந்தது. காரணம், அவளுடைய பாவத்தை உணர்த்தினார், ஜீவ தண்ணீரின் மதிப்பை அவளுக்கு தெரிவித்தார், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அறிவித்தார். இது அவளுடைய வாழ்க்கையை மாற்றினதுனாலே அவள் ஊருக்குள்ளே, அவள் தண்ணி எடுக்க வந்தவள் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடி, ஓ நான் ஒருவரை சந்தித்தேன், நான் செய்த எல்லாவற்றையும் வந்து சொன்னார், அவர் கிறிஸ்துவோ என்று வந்து பாருங்கள் என்று சொன்னபோது சமாரியர் எல்லாரும் வந்து அநேகர் இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்கள். இது ஒரு பக்கம். இன்னும் நம்ம பார்க்கும்போது இயேசு அந்த வழியாக ஊழியத்திற்கு சமாரியா, கலிலே அந்த நாடுகளில் ஊழியம் செய்கிற நேரங்களில் இயேசுவிடத்திலே 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. அந்த 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து, எங்களுக்கு இறங்க வேண்டும்,
என்று கூப்பிட்டார். அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் போய் உங்கள் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். 10 பேரும் சுகமானார்கள். போகிற வழியிலே உடனே சுகமாயிட்டாங்க. ஆனால் போயிட்டு ஆசாரியருக்கு காண்பித்து இந்த ஒரே ஒருவன் திரும்பி வந்தான் என்று சொல்லப்படுகிறது. 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். 17ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒழிய மற்றொருவனும் திரும்பி வராமற் போனால் வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். இப்படி ஒரு சமாரியன். இந்த நிலையிலே இயேசு யாரையுமே நேசிக்கிறார் என்று நாம் அறிகிறோம். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். இந்த கண்ணல் அதிகாரம் படவில்லை. 17 10வது வசனம், சாரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29 அல்லது லூக்கா தான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29 உள்ள வசனங்களிலே சொல்லப்படுகிறது. ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது இயேசு சொன்ன போதனை அவனுக்கு பிடிக்கலை. எனக்கு பிறன் யார்? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொன்னது தான். அது பிடிக்காததுனால எனக்கு பிறன் யார் என்று கேட்டபோது இயேசு சொன்னார், ஒருவன் எரிகோவுக்கு போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிற நேரத்தில் 2 பேர் வந்தாங்க. அவங்க யாரும் உதவி செய்யலை. பின்பு யார் வந்தது? சமாரியன் ஒருவன் வந்தான். அப்படி அந்த இடத்துல சமாரியன் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து நல்ல சமாரியன் இயேசு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நல்ல சமாரியன் என்று சொன்னால் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அற்புதமானவர், ஆச்சரியமானவர், யாரையும் புறக்கணிக்காதவர், தேடி வந்து தகுந்த நேரத்தில் உதவி செய்கிறவர், அல்லது கூப்பிடுகிற நேரத்தில் உடனடியாக பதிலளிக்கிறவர். இப்படி ஒரு நல்ல நேசர் வேறொருவர் உண்டோ என்று தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பேசுகிறார். இயேசு நம்மை கண்டிருக்கிறார். இயேசு நம்மை நேசித்திருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடாது கரம் பிடித்து நடத்துகிற தேவன். இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு பேசின வார்த்தைகள், புறக்கணியாத கர்த்தர், சூழ்நிலைகள் நம்மை விபரீதமாய் நடத்தி புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் எந்த நிலையிலே நாம் கர்த்தரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு மேலாக நம்மை ஆசீர்வதிக்கவும் நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கவும் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த சமாரிய ஸ்திரீ மூலமாக அந்த ஊரார் முழுவதும் மனம் திரும்புவதற்கு ஏதுவானது. நம்மை கொண்டு பல காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். எந்த அளவுக்கு செய்து நிறைவேற்ற வேண்டுமோ, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக அல்லது நம்முடைய வாழ்க்கையின் இறுதிக்கு முன்னதாக கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று ஆர்வத்தோடு வாஞ்சையோடு ஜபத்தோடு நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். எலிசா தீர்க்க தரிசியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது போல
அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது. நம்மை கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பிரஸ்தாபிக்கிற தேவ மக்கள் நம்மை கர்த்தர் அந்த ஜனங்கள் மத்தியிலே பிரயோஜனப்படுத்த இருக்கிறார். அதை விழிப்புணர்வோடு நம்முடைய அன்றாட காரியங்களின் பழுவினாலே அமுங்கி போய் விடாதபடிக்கு கர்த்தருக்காக எதையாகலும் அன்றாடம் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் கூடவே இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.